இது ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிரிகள் பத்தின ஒரு விரைவான சுருக்கம். ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக நிபுணர் டாக்டர் ஜஸ்டின் சோனன்பர்க் நம்ம குடல் ஆரோக்கியத்தை நிர்வகிக்கிற அறிவியல் உண்மைகளையும் நாம தவிர்க்க வேண்டிய ஆபத்தான பழக்கங்களையும் பத்தி ரொம்ப தெளிவா விளக்குறார். முதல்ல புளிக்க வைக்கப்பட்ட உணவுகளோட சூப்பர் பவரை பத்தி பாப்போம். கிம்ச்சி, கொம்புச்சா, அப்புறம் சர்க்கரை இல்லாத தயிர் மாதிரியான உணவுகள் குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை அதிகமாக்கி உடம்புல வீக்கத்தை அப்படியே குறைக்குது. இப்போ நான் தான் நிறைய நார்ச்சத்து சாப்பிட்றேனே, அது போதாதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நார்ச்சத்துங்கிறது ஒரு வீடு மாதிரி. புளித்த உணவுகள்ல இருக்கிற நுண்ணுயிர்கள் அந்த வீட்டுக்கு வாழ வர மனுஷங்க மாதிரி. வெறும் வீட்டை கட்டிட்டு இருந்தா பத்தாது இல்லையா, உள்ளே ஆட்களையும் அனுமதிக்கணும். ரெண்டாவதா, நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்குறது எவ்வளோ முக்கியமோ அதை அழிக்காம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். இங்க தான் பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் செயற்கை இனிப்புகளும் பெரிய வில்லனா மாறுது. இதெல்லாம் குடலோட பாதுகாப்பை அடுக்க உடைச்சு நல்ல பாக்டீரியாக்களை அழிச்சிடுது. குடலுக்குன்னு ஒரு மெமரி இருக்குங்க. ஒருமுறை அது கெட்டுப்போனா பழைய ஆரோக்கியமான நிலைக்கு திரும்புறது ரொம்பவே கஷ்டம். அப்போ கேலரி இல்லாத டயட் கோக் பாதுகாப்பானதான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இந்த செயற்கை இனிப்புகள் நேரடியாகவே உடல் பருமன், சர்க்கரை நோய் மாதிரியான வளர்ச்சிதை மாற்ற சிக்கல்களை உருவாக்கும் அபாயம் கொண்டவை. இறுதியா குடலை சுத்தப்படுத்துற கிளென்சிங் மற்றும் சப்ளிமெண்ட்டுகள் மேல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். குடலை கிளென்ஸ் பண்றது கண்ணை கட்டிட்டு கிணத்துல குதிக்கிற மாதிரி. ஏன்னா எந்த கெட்ட கிருமிகள் உள்ளே தங்கும்னு யாருக்குமே தெரியாது. அதே போல கடைகள்ல விற்கிற ப்ரோபயாட்டிக் மாத்திரைகளுக்கு சரியான கட்டுப்பாடுகள் கிடையாது. செயற்கையான ப்ரீபயாட்டிக் பவுடர்கள் நிஜத்துல குடலோட பன்முகத்தன்மையை குறைக்கவே செய்யும். சுருக்கமா சொல்லணும்னா, விலையுயர்ந்த மாத்திரைகளை தூக்கி போட்டுட்டு இயற்கையான தாவரங்களையும் புளித்த உணவுகளையும் சாப்பிட்டாலே போதும். உங்க குடல் உங்களை நோய்கள்ல இருந்து சூப்பரா பாதுகாக்கும்.